ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா பரபர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியாவும் நம்முடைய ஜானகி ரேவதியோட மகன் தான் கௌதம் அப்படின்ற விஷயம் தெரியக்கூடாது அப்படின்ட்டு மூடி வச்சிருந்த விஷயத்தை இவங்களே வீட்டில் பார்த்திங்கன்னா ஓப்பனாக பேசுகிறாங்க. இதை நம்முடைய கௌதம் சார் கேட்டுட்டு நான் ரேவதி அம்மாவோட பையனா அப்படின்ற மாதிரி நம்முடைய ஜானகி கையிலையும் கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி என்ன பதில் சொல்கிற முடியாத மாதிரி இருக்காங்க. நம்ம ஆனால் இலக்கியா நம்மளுடைய அத்தையோட கட்சி வாழ்நாள் ஆசையை நம்ம நிறைவேற்றி ஆகணும்ட்டு ஆமாம் அப்படின்ற உண்மையை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய ஜானகிட்ட எதுக்காகம்மா ரேவதி என்னுடைய அம்மான்றதை மறைச்சேன், நீ எனக்கு ஒரு அம்மா தான் அவங்களும் ஒரு அம்மா தான், எதுக்காக என்கிட்ட மறைச்சேன், என்ன காரணம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. என் கையில் எந்த ஒரு காரணம் கேட்காத, நீ தெரிஞ்சால் என்னை விட்டு போயிடுவேன்ற ஒரு பயத்தினால்தான் இத்தனை நாளும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாத மூடி மறைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறாருன்னா, நீ எனக்கு ஒரு அம்மா தான் அவங்களும் ஒரு அம்மா தான், எப்படி அப்படி உங்களோட ரெண்டு பேர் தன்னந்தனியாக விட்டு நான் கிளம்பி போயிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேங்க. நான் உடனே அவங்கள பார்த்தாகணும், கடைசி காலத்துலேயே அது அவங்க கூட இருந்தால் தான் என்னோட வாழ்நாள் பிறப்புக்கே அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்முடைய கௌதம் சார் அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன இலக்கியா இப்படி போட்டு உண்மையை உடைச்சிட்டே, இப்போ என் மகன் என்ன நினைப்பான், சரி நாடு ஹாஸ்பிட்டல் போவான் அப்படின்ட்டு கௌதம் பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி நம்முடைய இலக்கியா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. நான் அங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சார் ரிசப்ஷன் போயிட்டு இங்கே ரேவதின்ற ஒரு அம்மா அட்மிட் ஆகிருக்கேன் எங்கே அப்படின்ற மாதிரி அவசர அவசரமாக கேட்டு போகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ரொம்பவுமே சீரியஸாக இருக்காங்க. நம்முடைய டாக்டருங்க எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க ரொம்ப நாளைக்கு நீங்கள் யார் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குங்க. இப்படி தான் நான் அவங்களோட மகன் அப்படின்ற மாதிரி சொன்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்தவங்க இலக்கியா தான் அவங்களுடைய மகன் இருந்தாலுமே அவங்களுக்கு இவங்க தான் அம்மான்றது தெரியாத மாதிரி எல்லாம் சொன்னாங்க. நீங்கள் எப்படி அவங்க பையனாக இருக்க முடியும் அப்படின்னு நாங்கள் எப்படி நம்புறது, எப்படி உங்களை உள்ள வருது அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. பின்னாடியே நம்ம இலக்கியா வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடம் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான், ரேவதியோட பையன் இவங்க தான், அவங்களுடைய கடைசி ஆசையை கௌதம் பார்க்கணுன்னா அதுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா சொல்கிறாங்க. நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா எப்படியாவது கௌதம் ரேவதி பார்க்க விட தடுத்துடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம கௌதம் சார் தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தான் தடுத்தாலுமே நம்முடைய கௌதம் சார் எப்படியாவது அவங்கள பார்த்துடணுன்ற ஒரு முடிவில் தாங்க இருக்க போகிறாரு. வரப்போகிற எபிசோடில் இதெல்லாம் தான் நடக்க போகுது. நம்மளுடைய ரேவதி ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களோட உயிர் நம்மளுடைய கௌதம் சாரோட மடியில் தான் போக போதா அப்படின்றத வரப்போகிற எபிசோடில் எல்லாமே காட்ட போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.